இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டே ககன், உட்கார்றா, சாப்பிடலாம். கல்யாணத்துக்கு மதிப்பே தெரியாதவங்க கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொல்றாங்களா? நம்ம நம்பிக்கையை நம்ம கைவிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமேலும் நீங்க ஏமாந்து என்னையும் ஏமாத்தாதீங்கம்மா. வம்சி, அப்பா அம்மா ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா? இல்லைங்க, நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி இந்துவை வெளியே கூட்டு போலாமான்னு கேட்க வந்தேன். வெளியிலையா? ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கொடுக்க போறேன். இந்துவும் கூட வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவளை பார்க்கணும்னாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு எதுக்கு வெளியில கூட்டிட்டு போனோம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட மனைவியா இந்துவை நீ எங்க வேணா கூட்டிட்டு போலாம். இப்ப கூட்டிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே? இன்னும் கல்யாணம் ஆகலல்ல. வம்சி, நான் இப்படி சொல்றேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ண என்னால உன் கூட வெளியே அனுப்ப முடியாது. அப்படி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நான் அவளுடைய அப்பா. என்னோட பொண்ணு மேல எனக்கு உரிமை இல்லையா? நிச்சயதார்த்தத்துல உங்க இடத்துல நாங்க உட்கார்ந்தோம். அதுதான் உன் பொண்ணு உனக்கு கொடுத்திருக்கிற இடம். பசங்களுக்கு இது தப்புன்னு சுட்டி காட்டுறதுக்கு முதல்ல நாம கரெக்டா இருக்கணும். உன் பொண்ணுக்கு கல்யாண சம்பந்தம் வந்தா அத நீ அந்த வீட்டுக்கு அனுப்பின ஆள் தானே? அப்படி இருக்கும்போது இவ எப்படி உனக்கு மரியாதை கொடுப்பா? முதல்ல இவ மேல உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஆமா இந்து, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுக்குறேன், அதான் இந்துவை கூட்டு போலான்னு வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டின்னு சொன்ன. ஆமாங்க. வம்சி, பேச்சுலர் பார்ட்டினா சுமார் ஒரு ராத்திரி 10 மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகும்ல? ஆரம்பிக்கிறதே அந்த டைம்க்குனா முடியறதுக்கு நடு ராத்திரி 2 3 ஆகும்ல, அப்படிதானே? வம்சி, அவர் இந்த வீட்டுக்கு பெரியவர். எங்க வீட்டு பொண்ணை நீ வெளியில கூட்டிட்டு போற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போ. அபூர்வா,
கூட்டிட்டு போக சொன்னியா? ஆ, அது எப்படியும் ஆமாங்க. கல்யாணம் ஆ, இல்ல எப்படியும் கல்யாணம் ஆக போகுது இல்லையா? இன்னும் ஆகலல்ல. வயசு பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடியே ராத்திரி முழுக்க நடக்கிற பார்ட்டிக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறியா? நம்ம பொண்ணு நட்சத்திராவையும் இதே மாதிரி அனுப்பி வைப்பியா? இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவளுக்கு புருஷன். உன் பொண்டாட்டியை எங்க கூட்டிட்டு போகணும் போக கூடாதுன்றது உன் இஷ்டம். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன். இந்தோ உள்ள போம்மா. ம் சரிங்க மாமா. நான் வரேங்க. பூமி வாமா, வந்து ஸ்வீட் சாப்பிடு. ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா இந்த லிஸ்ட் கொடுத்துறேன். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? நான் ஒரு வேலை விஷயமா சுத்திட்டு இருந்தேன். அந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைமா? எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. யாருக்கிட்ட கேக்குறதுன்னு ஒன்னும் புரியல. நம்ம வீட்ல இருந்துட்டு யாரையோ எதுக்கு கேட்கணும்? என் மேல பாசமா இருக்கீங்கன்றதுக்காக உங்ககிட்ட பணம் கேக்குற உரிமையெல்லாம் எடுத்துக்க முடியாதுல்ல. நீ ஒன்னும் சும்மா எதுவும் கேட்கல இல்லம்மா. நீ இங்க டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கல, அதுக்கு அட்வான்ஸா இத கேட்டு வாங்கிக்கோ. கொடுப்பாருன்றீங்க? கொடுக்காம எப்படி இருப்பான்? கேக்குறது உன்னோட உரிமை, கொடுக்க வேண்டியது அவன் கடமை. இந்த சின்ன விஷயத்துக்காக நீ இவ்ளோ யோசிக்கணும்னு அவசியமே இல்ல. அவன் வந்ததும் நீ கேட்டு வாங்கிக்கோ. சரி, முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. சரதா, ஆ, ஆ,